விதாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இப்போது நம்ம நாட்டில் இது வந்து எலெக்ஷன் டைம். நிறையா பேர் எலெக்ஷன் அப்படின்னா நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். முக்கால்வாசி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஹாலிடே பிளான் பண்ணிட்டு எல்லாமே ஊரை விட்டு ஓடிடும். அங்கே என்ஜாய் பண்ணலாம், இங்கே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு முக்கியமான உரிமை, நம்ம இந்த நாட்டோட பிரஜையோட முக்கியமான உரிமை வந்து நம்ம ஓட்டு போடுறது. இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மேலோட்டமான விஷயம் இல்லை. நம்ம கண்டிப்பாக அதை கவனித்து யாருக்கு ஓட்டு போட போகிறோம் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சு போடணும். அதுக்கான ஸ்டடியை நம்ம இப்போயே பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு தலைவரை தப்பாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சந்ததியோட வாழ்க்கையே போச்சு. ஒருத்தர் எடுக்கிற தப்பான முடிவுனால பல விஷயங்கள், பல நேரங்கள், பல மாதிரியான பாதிப்பு வருது. ஒரு சின்ன உதாரணம், நான் வந்து எப்படி இந்த ஸ்டேட் எல்லாம் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன். அந்த கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் கூர்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, கொடகுன்னு சொல்லுவாங்க. இந்த கூர்கு வந்து அவங்க வந்து ஸ்டேட் எல்லாம் பிரிக்கும் போது இந்த கூர்குக்காரங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் தமிழ்நாட்டோடவே சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். தமிழ்நாட்டோடு சேர்ந்துக்கன்னு சொன்னப்போ அந்த இது வந்து மைசூர் தாண்டி இந்த இடம் வருது. அப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாராம், இல்லைப்பா அதெல்லாம் ரொம்ப தூரம் போய் கணக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அது வந்து கர்நாடகாவோட போயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? தண்ணி தான் பிரச்சனை. காவேரி ரொம்ப பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலன்னு சொல்கிறோம். அப்போது இதை வந்து மேலோட்டமாக ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாமல் ஒருத்தர் வந்து அந்த கொடகு வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்? கொடகுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடகு வந்து தான் தலைக்காவேரி, அங்கே தான் காவேரி உற்பத்தி ஆகிற இடம். அந்த உற்பத்தி ஆகிற இடமே நம்ம கையில் இருந்திருந்தால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் நம்ம தலைவர் பண்ணுற தப்புனால பல தலைமுறைகள், பல பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும். எந்த மாதிரி தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கணும். நமக்கு பண்ணுறது அதனால் நம்ம சந்ததியர் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ஆக போகிறாங்க, நம்ம இனத்தை அழிச்சிருவாங்களா இல்லை நம்மளை வந்து பத்திரமா வச்சுக்குவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் ஓட்டு போடணும். ஸோ இந்த ஓட்டு போடும்போது ஹாலிடே நம்பி போகாதீங்க. உங்களோட ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஏன் இப்போவே சொல்கிறேன்னா, ஹாலிடே பிளான் இப்போ அதை வச்சு பண்ணாதீங்க. உங்களோட ஓட்டை போட்டுட்டு அப்புறமே போங்க. ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு போட போகிறோன்னு சொல்லிட்டு தெளிவான மனநிலையில் தெளிவான ஆராய்ச்சி பண்ணுங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாருங்கள். இந்த ஆட்சியில் என்ன இருக்குது, எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும், என்ன முன்னேற்றம் நடக்குது, எவ்வளோ ப்ரோக்ரெசிவ் திங்கிங் நடந்திருக்கு, முன்னேற்றத்தை கொண்டு போயிருக்காங்களா, இல்லை நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க வந்து பத்திரப்படுத்தியிருக்காங்களா, எல்லாமே கணக்கில் கொண்டு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஓகேயா? ஸோ இதை சும்மா சாதாரண விஷயம்னு சொல்லி பார்க்காதீங்க. நம்ம தலையெழுத்தை நம்ம ஓட்டு நிர்ணயிக்கும். ஓகேயா?